கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கண்கள் மூடி ஜெபம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர், இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி. எங்களோடு பேசும் இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்தை திறந்து நாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? சங்கீதம் 85 அதில் 12 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலேயும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராகவே எப்படி இருந்தாரா? சுற்றி திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் நன்மை இல்லாமல் இருக்கிறதோ, ஆமே சோத்திரம். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தின ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்த ஆண்டவர், இந்த காலை வேளையில கூட கர்த்தர் பார்த்து உங்களை பார்த்து, நான் உனக்கு நன்மை செய்யும்படியாகவே உனக்குள்ள வந்திருக்கிறேன், உன்னை ஆஸ்வதிக்கும்படியாகவே, உன்னை பெருக பண்ணும்படியாகவே நான் உனக்கு வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை நன்மையே பார்க்க முடியும் என்று சொல்றீங்களா? என் வாழ்க்கையில் நன்மையை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமை கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இல்லை பிள்ளைகளே, அருமையான இந்த காலை வேளையில கூட ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், வேற காரியத்தை என்ன பண்ணுறான், அதை செய்கிறான். அதான் உலகத்தை மோசம் போக்குற பொல்லாத தள்ளப்பட்ட வலுசற்பமாகிய பிசாசு என்ன பண்ணுறான்? யோவான் எழுதுகிற சுவிசேஷம் போட்டிருக்கு 10ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நன்மைகளை திருடுகிறவன், உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறவன் அவன் தாங்க பொல்லாத சாத்தான். அவனுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சோத்திரம். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். கவலைப்பட்டு உட்கார்ந்ததுன்னா இன்னும் தான் உங்களை என்ன பண்ணுவான்? கவலை உங்களை ஒடுக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், நான் ஏசப்பா பிள்ளை, என்னை படைச்சவருக்கு நோக்கம் உண்டு, என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவான்? அற்புதமாக நடத்துவான். விசுவாசத்தோடு கூட எழுந்து நின்று உங்கள் காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புஸ்தகத்தில் பார்த்தோன்னா, யோசேப்பு என்ற ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனிதன், அவன் எகிப்திலே அடிமையாய் விற்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனை என்ன பண்ணாருங்க? அவன் எல்லாரும் அவனுக்கு என்ன பண்ணாங்க? அவனை தீமை செய்தான். கூட இருந்தவங்களும் அவனை தீமை செஞ்சாங்க, கூட பிறந்தவங்களும் அவனுக்கு என்ன பண்ணாங்க? நன்மைக்கு பதிலாக அவனை தீமை செஞ்சு அவனை குழியில் தள்ளி போட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணல? ஆண்டவர் என்ன பண்ண, நான் என் குழியில் தள்ளி போட்டாரேன்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி எந்த விதமான ஆண்டரை பற்றி அவன் குறை சொல்லலை. ஆண்டவர் நிச்சயமாக என் கூட இருக்கிறார், நான் உண்மையாக வாழ்வேன், பரிசுத்தமாக வாழ்வேன். இந்த பூமியில் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், எனக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் நான் ஏசப்பாவுக்கு உண்மையாக வாழ்வேன், அவருக்கு பரிசுத்தமாக வாழ்வேன் என்று இந்த யோசேப்பு வாழ்ந்தான். அதில் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ஆதியாகமம் புஸ்தகம் 45:18 வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 45:18 கூட வாசிப்போம். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தில் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். பாருங்க, அவன் வாழ்ந்து கொண்ட அந்த அண்ணன் வாழ்ந்த பயங்கரமான பஞ்சம் நெருங்கினது. ஆனால் அந்த எகிப்தில் யோசேப்பு வாழ்ந்தான். கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் குடும்பம் என்ன பண்ணுது? அவன் கஷ்டப்படுற நேரத்தில் உடனே என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன பண்ணார்? சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நன்மை செய்து அந்த யோசேப்பை கொண்டு அந்த குடும்பங்களை கர்த்தர் போஷித்தார், நன்மைகளை போஷித்தார். உங்களை கொண்டு அநேக பேர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளை கொண்டு அநேக கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக்க போகிறார். உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அநேக விதமான ஆசீர்வாதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை குறுகி இருக்கிறீங்களா, குஞ்சு இருக்கிறீங்களா, அற்பமாக எண்ணப்படுறீங்களா? இல்லை பிள்ளைகளே, ஆண்டவர் நன்மையை தரும்படியாக இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக சுற்றிது அன்றைக்கு மாத்திரமில்லை, அவர் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இந்த காலை வேளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்யும்படியாகவே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார், நமக்குள்ளே வந்திருக்கிற, நம்மோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர். ஒருபொழுது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என் வாழ்க்கை நன்மை உண்டாகுமா என்று எழுத, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை என்ன பண்ணுங்க?
தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஒருபோதும் கலங்காதீங்க, அவன் சோர்ந்து போகாதீங்க, எழுந்து நடங்க, அவனுடைய சமூகத்தை தேடுங்க. யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் அவனுடைய குடும்பத்துக்கு அவனை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களை கொண்டு அநேக பேர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாங்க. நன்மை செய்யுங்க, உங்களுக்கு மேன்மை உண்டு என்று இயேசு சொல்கிறார். நாமும் நன்மை செய்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்மணி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைகளே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் நன்மை செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பிசாசு திருடவும் கொள்ளவும் ஆண்டவரே சந்தோஷத்தை திருடின எந்த விதமான போராட்டத்தை இப்பொழுது இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவன் உண்டாகும், பரிபூரணப்படவும் இந்த பிள்ளைகள் நன்மையை புசிக்கட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.